உள்ள ஒரே கைத்தட்டல். அதுவா, முனைவர் வாவேசுவோட தமிழ் வளர்த்த சான்றோர் ப்ரோக்ராம். கைத்தட்டல் இல்லாம இருக்குமா? முனைவர் வாவேசுவா? ஆமா, வள்ளியூர் வெங்கட்ராமன் சுப்பிரமணியன். திருநெல்வேலி வள்ளியூரா? நம்ம ஊருங்க. உள்ள போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாமா? நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு சார். இப்ப போய் எப்படி ஹலோ சொல்வீங்க? வள்ளியூர் தான் அவர் பூர்வீகமா? அங்கதான் பிறந்தாரா? இல்லீங்க, அவரோட தாத்தா காலத்துல எல்லாம் அங்க இருந்திருக்காங்க. அதான் தம் பேரோட வள்ளியூரை சேர்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் பிறந்தது 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் மெட்ராஸ் திருவல்லிக்கேணியில் இருக்கும் கோஷா ஆஸ்பத்திரியில் வெங்கட்ராமன் சாரதா தம்பதியருக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் மூத்தவன் சுப்பிரமணியன். இவன்தான் பிற்காலத்தில் முனைவர் வாவேசு என்று அழைக்கப்பட்டு புகழ் பெற்றான். கல்விக்காக சிறுவன் சுப்பிரமணியன் முதலில் காலெடுத்து வைத்தது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் நடத்திய ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில். பள்ளிக்கூடம் பத்தி பேசுறது ரொம்ப இனிமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். அது எப்படின்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி. அது பால்ய நண்பரான நாங்கள் ஒரே பாடசாலையிலே படித்தவர்கள். அந்த காலத்திலிருந்து அவரையும் அவர் சகோதரர் திரு கணேசன் அவர்களையும் தினசரி பாடசாலைக்கு போகும் பொழுது அவர்களை சந்திப்பது உண்டு. அதாவது முதல்ல எனக்கு இந்த பள்ளியை பத்தி நினைச்சா, ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஒரு ராஜா வேஷம், சேவகன் வேஷம், இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார்ல, அந்த மாதிரி பார்த்தா முதல்ல ஸ்டேஜ்ல 2-3 வேஷம் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்க 6வது 7வது படிக்கும் போது அப்ப ரொம்ப பாப்புலர் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுல எஸ்பெஷலி கட்டபொம்மனும் ஜாக்சனும் பேசுறது, கிஸ்தி திரையும் வரியும் வண்டி சொல்லுவாங்க. அது நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். என்னுடைய பிரதர், இரட்டை சகோதரர் இருக்கிற அவர் ஜாக்சன் துரை. அது எங்களுடைய முதல் ஸ்டேஜ் அனுபவம். அப்போ இந்த டிராமாலையும் தமிழ்லையும் அந்த அந்த உச்சரிப்பு, தமிழ் வசனங்கள்ல ஒரு பற்று இருந்தது. எங்களோடு படித்த இன்னொருவர், இப்பொழுது அவரும் ராமகிருஷ்ண மடத்திலே சுவாமியாக இருக்கிறார். அவர் கையெழுத்து பிரதி ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார், பகலவன் என்று பெயர். அப்பொழுதே வாவேசு அவர்கள் அதில் கவிதை கட்டுரைகள் எல்லாம் எழுதுவார். எங்களுடைய அதிர்ஷ்டம், எங்களுக்கு ஒரு ஆசிரியர், மந்திரம் என்ற பெயரில் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் இருந்தார். எங்களுக்கு ராமகிருஷ்ணரை பற்றியும் விவேகானந்தர் பற்றியும் நிறைய கதைகள்லாம் எடுத்து சொல்லி எங்களை ஊக்குவிப்பார். பின்னாடி ஹெட்மாஸ்டர் ஆனார் அவர், எங்களுக்கு சயின்ஸ் டீச்சர். அவர் மந்திரம் என்று சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், நல்ல பாட்டு எழுதுவார், இசையமைப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் ராமகிருஷ்ணர், விவேகானந்தா, சாரதா தேவி, இந்த 3 பேர் பேர்லையும் பாட்டு எழுதி ஒரு கதா காலட்சேபம் ப்ரிப்பேர் பண்ணார். அதை நானும் என் பிரதரும், நான் தான் சீஃப் மெயினா சொல்றது, எங்களோட சேர்ந்து ஒரு 5 பேர் டீம். இதை நாங்க பல இடங்கள்ல போட்டோம். வெவ்வேறு மெட்ராஸ் மட்டில் போட்டோம். அது வெவ்வேறு ஸ்கூல்ல எல்லாம் போய் போட்டோம். இதுக்கு நடுவில் இலக்கியம் பக்கம் போனோம்னா அது படிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு படம் ஒன்று, உயர்ந்த மனிதன் ஒரு படம், அதுல சொல்லுவான், நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் அப்படின்னு ஒரு வரும். நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், போறது கிளாஸுக்கு போறது, பேசுறது, படிப்புல ஒன்றும் சோட கிடையாது, படிப்பு நல்லா இருந்தது. அதே நேரத்துல இது போன்ற அனுபவங்கள் அந்த சின்ன வயசுல இருந்தது. இதெல்லாம் பள்ளியினுடைய நினைவுகள். தற்பொழுது முனைவர் வாவேசு என்று அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்கப்படும் வள்ளியூர் வெங்கட்ராமன் சுப்பிரமணியன் அவருடைய நீண்டகால நண்பன். 6ஆம் கிளாஸிலிருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு 6 வருடம் நாங்கள் சேர்ந்தே படித்தோம். அப்பொழுது நாங்கள் மிகவும் நெருக்கமான நண்பர்களாகிவிட்டோம். எங்களுக்கென்றே ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருந்தது. அதில் நாங்கள் அவனை செல்லமாக விவிஎஸ் என்றே கூப்பிடுவோம். பள்ளி பருவத்திற்கு பிறகு எங்களுடைய பாதை பிரிந்து விட்டது. ஆனால் பயணம் இன்னும் தொடர்கின்றது என்று கூறுவதில் எனக்கு மிக்க சந்தோஷம். எங்கள் பாதை பிரிந்ததும் மருத்துவம் அல்லாமல் இன்னொரு பாதையை அவன் ஏற்றுக்கொண்டதும் அவன் செய்த பாக்கியம், தமிழ் செய்த பாக்கியம் என்றே நான் நினைக்கிறேன். பள்ளி காலத்திலிருந்து ஆரம்பித்த ராமகிருஷ்ண மடத்தின் தொடர்பு சுப்பிரமணியனுக்கு கல்லூரியிலும் தொடர்ந்தது. ஆம், பட்டப்படிப்புக்காக அவன் ராமகிருஷ்ண மடத்தின் விவேகானந்தா கல்லூரியில் தான் இணைந்தார். அதுவும் தாவரவியலை பாடமாக கொண்டு. ராமகிருஷ்ணா பள்ளியில படித்துட்டு விவேகானந்தா கல்லூரிக்கு போகும்போது அந்த சேம் வேவ் லெங்த், இந்த ஆசிரியர்கள், அந்த பின்னணி, அதனால ஓரளவு அது சௌகரியமா இருந்தது. ஆனாலும் இங்க தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அங்க போய் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், அது கொஞ்சம் முதல்ல கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த கஷ்டமே என்ன பண்ணுது, ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த செமிஸ்டர் எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு குவார்டர்லயும் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடத்துவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. நான் 2வது இந்த ஹாஃப் இயர்லி டெஸ்ட் வரும்போதே ஒரு 90 பேர் இருக்கிற கிளாஸ்ல நான் முதல் இடத்தை பெற்றேன் இங்கிலீஷ்ல. ஸோ எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அங்கே பெரிய பெரிய ஆசிரியர்கள், அமிர்தமையர்னு ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு ஷேக்ஸ்பியர் எடுத்தார். டி.கே. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், ப்ரொஃபசர் சீனிவாசன், இவரெல்லாம் ஆங்கில கவிதைகள், 4 பேப்பர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல 4 பேப்பர். தமிழ்ல எனக்கு ஜெகநாதாச்சாரியார், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்
ப்ரொஃபசர்ஸ். அதோட ஒரு இனிமையான நிகழ்ச்சி தான் இதனுடைய பின்புலம் சொல்றேன். எப்படி வந்து ஒரு கவிதை என்பதும் என்னை ஒரு கவிஞனாக நான் எண்ணி பார்க்கக்கூடிய பெருமிதத்தையும் அந்த பியூசி நேரத்திலே அது நடந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இப்போ வந்து பேராசிரியர் ராமூர்த்தி இருந்தார், அவர் தான் மேக்சின்லாம் இன்சார்ஜ். அந்த ஆண்டு மலர்ல நான் கவிதை எழுதுறேன், சுவாமிஜி பத்தி எழுதுறேன். இரும்பென திறந்த தேகம் இலங்குன தூய பார்வை அப்படின்னு ஒரு கவிதை அரிசியர் விருத்தத்துல எழுதுறேன் அந்த கவிதை. அது கொண்டு கொடுத்த போது அவர்கிட்ட தான் கொடுக்கணும். கொடுத்த போது அப்படி கையில அப்படி பார்த்துட்டு ஒரு இடத்த வந்து இந்த பார்வையில ஏதோ போர்வை ஏதோ திருத்தினார். அப்ப ஏதோ எனக்கு உள்ளுறவு, சார் அதெல்லாம் திருத்தாதீங்க சார், இது வந்து கவிதை சார், என் இஷ்டத்துக்கு எழுதிருங்க சார், அது திருத்தக்கூடாது சார். இப்படி நான் பேசிட்டு இருக்கும் போது ஜெகநாத் சேரி வந்துட்டார் அது ஸ்டாஃப் ரூம்ல. எங்க வந்தார், என்ன ராமூர்த்தி என்ன இல்ல ஏதோ இல்ல சார் நான் எழுதின கவிதை. உடனே அவர் என்ன பண்ணார், ராமூர்த்தி நீ என்ன சரி அவன் கவிதை திருத்த, உனக்கு வேணா நீ ஒரு கவிதை எழுது, அவன் கவிதை அப்படியே போடு, கவிதையெல்லாம் திருத்தக்கூடாது, அவன் கவிதை அப்படியே வரட்டும், அவன மாதிரி வரட்டும், அவன் என்ன நினைக்கிறான் வரட்டும், அப்படியே வந்து இந்த மேக்சின்ல. அப்பதான் நான் நினைத்தேன் கவிஞன் என்பதற்கு ஒரு பெருமிதமும் பெருமையும், அது மட்டும் இல்ல எப்படி வந்து ஒரு கவிதையை வந்து மாற்ற முடியாத சொற்களாலே நாம் எழுதுகிறோம் என்ற ஒரு பெருமையில எழுதணும்னா எவ்வளவு உழைக்கணும், அதுக்கு எவ்வளவு கத்துக்கணும் அப்படின்லாம் அதை பத்தி பின்னாடி நிறைய எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அது ஒரு அனுபவம். அதன் பிறகு என்னன்னா, அங்கிருந்து விவேகானந்தா கல்லூரி முடித்த உடனே நான் பாட்னி தாவரவியல் படித்தேன். எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசை இருந்து மேல முதுகலை பட்டம். அந்த முதுகலை பட்டம் படிக்கும்போது இங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. அப்ப நான் பேப்பர்ல பார்த்த போது பட்னா யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வட இந்தியால ஜெனட்டிக் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் மாதிரி ஜெனட்டிக் என்ஜினியரிங் பிளான்ட் பிரீடிங் என்ற ஒரு பகுதி இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது ஜெனட்டிக்ஸ் மரபியல் பத்தி எனக்கு படிக்கணும். ஆகவே அதுக்கு அப்ளை பண்ணி எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய சிற்றப்பாலாம் இருந்தார் அந்த ஊர்ல. ஆகவே அவர்கள் அங்க அப்ளை பண்ணி எனக்கு அங்க சீட்டு கிடைச்சது. எனவே அங்க போனேன். அதனால எனக்கு வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அது என்ன சார் பெரிய வாய்ப்பு அப்படின்னா, அது வரைக்கும் நம்ம இந்த ஊரை திண்டிவனம் இந்த பக்கம் திண்டிவனம் அந்த பக்கம் கும்மிடி பூண்டி தாண்டினது கிடையாது. போனோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஒண்ணுமே தெரியாது, ஹிந்தியே தெரியாது. ஆனா ஒரே வாரத்துல கத்துட்டேன். நான் 2 ஆண்டுகள் அங்கே இருந்து பின்னாலே திரும்பி வரும்போது எனக்கு வந்து அந்த வட இந்தியால பேசக்கூடிய அந்த ஏரியால பேசக்கூடிய யூபி பாஷை, யூபி ஹிந்தி, பட்னால பேசக்கூடிய போஜ்புரி, பட்னாலே அந்த உள்ளூர் சிட்டியில பேசக்கூடிய மகின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ். நான் அங்க இருக்கும்போது இந்த மைத்திலி லாங்குவேஜ்ல வந்து வித்யாபதினு ஒரு மாபெரும் கவிஞர், ரொமான்டிக் போயட், அந்த போயட்டுடைய 500வது ஆண்டு விழா நடந்தது. அதுல நான் பங்கெடுத்துட்டு அது ஏதோ ஒரு கவிதை பத்தி ஏதோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஏதோ பேசணும்னாங்க, அதுல பங்கெடுத்தேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. சோ இதெல்லாம் வந்து அந்த ஊர்ல மனம் விசாலம் அடைந்தது. நான் இப்ப கூட சொல்றது உண்டு, நமது மக்கள் வெவ்வேறு மாநிலத்துக்கு செல்ல வேண்டும். 2 மாசம் 3 மாசம் இருந்தாதான் உன்னுடைய மனது விரிவடையும். இந்த பக்கத்துல இந்த பக்கம் போய் தென்னிந்தியால வட இந்தியால போய் அது கல்லூரி வாழ்க்கையினுடைய பின்னணி. அப்ப திரும்பி இங்க வந்தேன், சென்னைக்கு வந்துட்டேன். முனைவர் பட்டம் பெற்ற பிறகும் வ.உ.சுவை ராமகிருஷ்ண மடத்தின் பந்தம் விடவில்லை. மீண்டும் சென்னை விவேகானந்தா கல்லூரிக்கு திரும்பினார். இந்த முறை தாவரவியல் கற்பிக்கும் ஆசிரியராக. ப்ரொஃபசர் வ.உ.சு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். எங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அவருக்கும் எங்க எல்லாரையும் எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். வ.உ.சு சார் பன்முகத்தன்மை கொண்டவர். எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ்ல இருந்து அவருக்கு என்ன தெரியும். அண்ட் ஆஸ் அ பாட்டனி ப்ரொஃபசர் நான் இப்படி சொல்றேன், பல இலைகளையும் பல தளிர்களையும் துளிர்க்க விட்டவர்னு சொல்லலாம். விவேகானந்தா காலேஜில் அவருடைய சர்வீஸ் வந்து it's invaluable, both as an academician as well as the cultural side of the college. He used to encourage all of us, and many musicians today are all products of our great RKM Vivekananda College, and எல்லாருக்குமே அவர் வந்து கைட் பண்ணிருக்கார். தாவரவியல் கற்பித்தாலும் ஆரம்பத்திலிருந்து தமிழின் பால் பெரிதும் பற்றுக் கொண்டிருந்தார் வ.உ.சு. சென்னை தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கிறார். சிந்திக்க ஒரு நொடியிலிருந்து அவருடைய ஃபேன் நானு. ரொம்ப அப்பவே ட்ரெண்ட் செட்டர்லாம் இப்ப சொல்றாங்க, அப்பவே ஒரு ட்ரெண்ட் செட்டர். வித்தியாசமான நிகழ்ச்சிகளை வந்து தொலைக்காட்சியில வழங்குறதோ இல்ல கம்பேர் பண்றதோ ரொம்ப ஒரு அழகான தமிழ்ல மிக மிக ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸோட சேர்ந்து அதை பிரசன்ட் பண்ணுவார். தொலைக்காட்சி அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்பதான் வந்திருக்கு 1975 தொலைக்காட்சி ஆரம்பம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட். என்னுடைய நண்பர் வானவில் ரவி, அவருடைய துணைவினார் சோபனா ரவி, அவங்க வந்து தொலைக்காட்சியில அப்போ அனௌன்சரா அப்பதான் சேர்ந்திருக்காங்க. நியூஸ் ரீடராகவும் ஆறாங்க. நியூஸ் ரீடரா அப்பதான் சேர்ந்திருக்காங்க. ஒரு நாள் எனக்கு வந்து காலேஜுக்கு போன் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த நேரத்தில் BS சோமசுந்தரம் அவர் வந்து அவரை நீங்க பேட்டி எடுக்கணும், வர முடியுமான்னு. எனக்கு என்ன இது பழக்கமே இல்லையே என்ன சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும், அங்கே வந்து என்னன்னா இது பண்ணும். முதல் முறையாக தொலைக்காட்சிக்கு போறேன்.
அங்க ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டேன். போன உடனே அங்க காத்துட்டு இருக்கோம். பி எஸ் சோமசுந்தரத்தை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நான் எழுதி வச்சுட்டு இருக்கேன். எழுதி வச்சுட்டு ஸ்டுடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இன்னைக்கு பி எஸ் சோமசுந்தரம் அல்ல சார், அவருக்கு போல இன்னைக்கு குடிசை மாற்று வாரிய தலைவர் ராமபத்ரன் அவர்கள் வருகிறார்கள், நீங்க அவரை பேட்டி கேட்கணும். குடிசை மாற்று தலைவர்னா அப்பாயிண்டட் அரசியல்வாதிகள், அவங்க பொலிட்டீஷியன்ஸ். அதனால சொன்னா அவங்க பேச ஆரம்பிச்சு அவங்க பாத்துப்பாங்க சார், நீங்க கொஞ்சம் 2 கேள்வி கேளுங்க அப்படின்னு. எனக்கு இத்தனை 10 கேள்வி எழுதி வச்சு அவர்கிட்ட ஏதாவது பல்கலைக்கழகம் போய் கேட்டுறாங்க, எனக்கு பயம். உள்ளுக்குள்ள போற லைட் எல்லாம் இருக்குது, இந்த பக்கம் பாருங்க, அதை பார்த்து கரெக்டா பேசுங்க அப்படின்னாங்க. ஐயா வணக்கம், குடிசை மாற்று தலைவர் ராமபத்ரன் அவர்களே, குடிசை மாற்று வாரியம் என்றால் என்ன, பணி என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். மொத்தம் 20 நிமிஷம் ப்ரோக்ராம். இந்த ஒரு கேள்விக்கு அவர் 19 நிமிஷம் பேசிட்டார், பூரா பேசிட்டார். அதுக்கப்புறம் நான் நன்றி வணக்கம்னு, அதுதான் என்னுடைய முதல் என்ட்ரி. அதன் பிறகு என்னன்னா, ஐ பிகேம் பாப்புலர் as a quiz master. ஏன்னா எனக்கு எப்பவுமே குவிஸ்ல ஒரு வித்தியாசமா கேட்கணும். மெமரி பவரை டெஸ்ட் பண்றதை விட உங்களுடைய ஸ்கில், திறமையை டெஸ்ட் பண்ணும். த டாஸ்க் இஸ் அந்த குறித்த நேரத்துக்குள்ள கேள்வியை கேட்கணும். அது ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடாது, பைத்தியகாரத்தமா இருக்கும். சிவப்பு நிற பென்சிலின் கலர் என்ன கேட்கக்கூடாது, கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் என்று கேட்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும். ஓரளவு டஃபா இருக்கணும், பட் நாட் டஃப் இனஃப் டு டேக் hours to take it. இதுல நான் கொஞ்சம் திறமையோடு செயல்பட்ட காரணத்தால் நான் எல்லாரும் விரும்பப்படக்கூடிய ஒரு குவிஸ் மாஸ்டர் ஆனேன். தமிழ் இலக்கியத்திலே, பக்தி இலக்கியத்திலே அப்பொழுதே அவர் மிகவும் ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருந்தார். டிவியிலே பட்டிமன்றங்களுக்கெல்லாம் நடுவராக இருந்து அவர் தன்னுடைய புலமையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இலக்கியத்தை பற்றி பேசும்போது யாரெல்லாம் இதற்கு எனக்கு உதவினார்கள் என்று நான் ஒரு பட்டியல் போட வேண்டும் என்றால், அந்த பட்டியலுடைய முதல் 10 பேர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள். ஒரே நேரத்தில் நாங்க அவர் சமண கல்லூரியில ஏஎம் ஜெயின் காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருந்தார். நான் விவேகானந்தில பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நான் ஜூனியர், அவர் மூத்தவர். இருந்தாலும் மிக அன்போடு என்னை அரவணைத்து அவர்கள் பல விஷயத்தை என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இலக்கியத்தில். அது தவிர முதல்ல அவர் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, பாரதி கலைக்கழகம் அப்படின்னு ஒரு கலைக்கழகம் சென்னை சைதாப்பேட்டில் இருக்கும். அங்க அவர் ஒருவர். நாங்களும் கவிதைகள், அங்க எங்களுடைய கவிதைகள் வளர்ந்த இடம் அது ஒரு நாற்றங்கால், கவிதைக்கு நாற்றங்கால். அங்க ஒரு முறை பாரதி கலைக்கழகம்னு பேர் வச்சு எல்லாரும் பாரதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர்கள் ஒரு நாள் வந்தார். பாரதியை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்களே, பாரதியை பூரா தெரியுமா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப சுராஜ் சொன்னார், நீங்களே பேசுங்க, எங்களுக்கு பாரதியை பத்தி சொல்லுங்களேன் என்றார். அப்போ எங்க பாரதி கலைக்கழக அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பாரதியை பற்றி சொற்பொழிவுகள் ஆற்றத் தொடங்கினார். ஒரு பாரதி பாட்டை எப்படி படிக்கணும், எப்படி கேட்கணும், ஒரு இடம் புரியலன்னா, இப்போ சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்றால் மிசைனா என்ன பொருள், அதுக்கு என்ன சார் சிந்து நதி மிசைனா புரிஞ்சு போயிடுச்சு, ஜென்ரலா புரியுது. இந்த ஜென்ரலா புரியறதே நாகநதி ஒத்துக்க மாட்டேன், உன்னிப்பா புரியணும். அதை அவரோட நான் கற்றிருந்த முதல் விஷயம் அதுதான். அப்ப மிசைனா என்ன, மிசைனா மேல்னு அர்த்தம். அது எங்கே மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்று குரல் பேசுகிறது. பாரதியில கொஞ்சம் கொஞ்சமா அவர் தெளிவுபடுத்த எங்களுடைய வானம் விரிந்தது. இன்றைய தினம் மந்திர சொற்கள் நான் நிறைய பேசுகிறேன் என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த விளக்கம் தான். நான் மதுரையிலிருந்து 1975 இங்க வந்தேன் சென்னை. ஒரு 15-20 நாள் அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் சேர்ந்தது. அதுல நீங்க கவிஞர் வாவேசுன்னு சொன்னா நாங்க அப்போ விவின்னு போவோம், விவி சுப்பிரமணியம் விவின்னு போவோம். ஆக 75லேருந்து இந்த ஒரு 50 வருஷம் பழக்கம் எனக்கு கவிஞர் வாவேசு. நானே மனைவியும் அவருடைய கவிதையெல்லாம் ரொம்ப ரசிச்சு நிறைய ஊக்கப்படுத்தி நிறைய எழுது 50 வருஷங்கிறப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டிமசி, எவ்வளவு நெருக்கம்னு உங்களுக்கு புரியும். நான் எதிர்த்தாலும் மதுரையிலேருந்து வர்றதுனால இந்த கவிங்கிற இடத்துல ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி எனக்கு. அதனால அவர் எழுதின பாடல்களை பார்த்தா நல்லா இருக்கு, மேற்கொண்டு எழுதிட்டே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. தமிழ் எத்தனையோ பேர் படிக்கிறா, கவிதை யாரும் அவ்வளவா வளர்த்துக்க முடியாது. கவின்னு வந்தாச்சுன்னா தமிழுக்கு தொண்டு செய்வதுதான் முக்கியமா செய்யணும். அது ரொம்ப பேர் தமிழுக்கு தொண்டு செய்யறது இல்லை. பரவாயில்ல, தனக்குத்தானே தொண்டு செஞ்சுக்கிறாங்க, அதனால டசன்ட் மேட்டர். அவருக்கு புதுசா ஏதாவது தோணணும், அதே மாதிரி தமிழ்லையும் புதுசா எழுதணும், அதை மரபு மாறாம எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. விவேகானந்தா கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த வாவேசு பேராசிரியராகவும் பிறகு கல்லூரி முதல்வராகவும் பதவி உயர்வு பெற்றார். வணக்கம். அனைவராலும் அன்போடு வாவேசு என்று அழைக்கப்படும் திரு வாவே சுப்பிரமணியன் ஒரு அற்புதமான மனிதர், பண்டிதர், மிக சிறந்த கல்வியாளர், இப்படி பல பன்முக ஆளுமை கொண்டவர். இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கல்வியாளராகத்தான் துவக்கினார். பாட்னி சப்ஜெக்ட் படித்துவிட்டு விவேகானந்தா கல்லூரியில் லெக்சரராக சேர்ந்தார். அதன் பிறகு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உயர்ந்து பதவி உயர்வு பெற்று கடைசியில் அந்த கல்லூரியின் முதல்வராக, பிரின்சிபலாக அவர் பணியாற்றினார். அவர் பணியாற்றிய சமயத்தில்தான் விவேகானந்தா கல்லூரி ஆட்டோனமஸ்
காலேஜ் என்ற தகுதியை பெற்றது. அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் பல இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், தாட்ஸ், ஐடியாஸ் இவற்றையெல்லாம் அவர் செயல்படுத்தி அதற்காக மிகுந்த பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார். ஒரு கல்லூரி முதல்வராக நான் பெற்ற அனுபவத்தை அது சொல்லாலே விளக்க முடியாது. ஒரு பேராசிரியராக இருந்த பிறகு முதல்வராக வரும்பொழுது அதற்கான எதிர்பார்ப்புகளே வேறையா இருக்கும். பணிகளுடைய பின்னணி, ப்ரொஃபைல் ஆஃப் யுவர் ஜாப் அதுவே வித்தியாசமா இருக்கும். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, நான் அந்த கல்லூரியிலே படித்தவன், அந்த கல்லூரியிலே ஆசிரியராக சேர்ந்தவன், பேராசிரியராக வாழ்ந்தவன், அப்புறம் அந்த கல்லூரியில முதல்வராங்க. நான் அந்த கல்லூரியில முதல்வராக இருக்கும்போது நான் தான் கிட்டத்தட்ட ஓல்டஸ்ட் அந்த கல்லூரி பத்தி தெரிஞ்சவன். ஏன்னா ஸ்டூடெண்ட் டேஸ்லயும் தெரியுமே. இது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ், பட் இது பலமா பலவீனமா தெரியாது. எனக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியா ஃபுல்லா அந்த கல்லூரியில என்னெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் பார்வையிலும் தெரியும், இப்போ ஆசிரியராகவும் தெரியும். முதல்வரா நான் எப்படி இதை மேனேஜ் பண்ண போறேன். ஆனால் என் வாழ்க்கையில நான் பெற்ற பெரும் பேரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா கல்லூரி மயிலையில. அவ்வளவு ஒரு மிக முக்கியமான கல்லூரி. அதுல முதல்வர் பொறுப்பு என்பது சாதாரணம் இல்லை. ஆனால் மாணவர்களை சந்தித்து பேசுவதும் மாணவர்களோடு இணைந்து நிற்பதும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த நாள் தான். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல இது சேரத்துக்கு முன்னாடி சாண்டாஸ்ல மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா எனக்கு வேலை கிடைச்சது. எம்எஸ்சி முடிச்ச உடனே அப்புறமா நாள் இருந்து ஒரு 6 மாசம் அதுல இருக்கலாம்னு நினைச்சேன். இல்லை டை கட்டின்னு இப்படி ஏதாவது ஸ்கூட்டர்ல அங்கே போயிட்டு வந்தது எல்லாம் நல்லா இருந்தது. பட் டீச்சிங் ஹஸ் பீன் மை பேஷன். அதனால அந்த ஜாபை விட்டுட்டு இதுல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஐ டிட் நாட் டைவர்ட் எனிவேர் அட் ஆல். இங்கே இருந்து ஆராய்ச்சி செய்து அந்த வட இந்தியாவில் போய் படித்து முடித்து விட்ட பிறகு இங்கே எம்ஃபில் பண்ணேன். அப்புறம் மெட்ராஸ்ல இங்க பிஹெச்டி, என்னுடைய ஆய்வுத்துறை என்பது ஆல்கல் பயோடெக்னாலஜி. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரின்சிபாலா இருக்கும்போது இன்னொரு பெரிய பொறுப்பு சேர்ந்தது. என்ன அப்படின்னா, எங்கள் கல்லூரி ஆட்டானமி அந்தஸ்தை பெற்றது. இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஆட்டானமி ஆரம்பித்த பிறகு கல்லூரியில கேம்பஸ் கொண்டு வந்தோம். அதாவது அது வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வராது. பெரிய கம்பெனி எல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் இன்ஜினியரிங் சைடு தான் போவாங்க. ஆனா இதுல ஆரம்பிச்ச பிறகு இங்கேயும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து பல பேருக்கு அதனால பணி கிடைத்தது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இனிய அனுபவம். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, நான் பிரின்சிபாலா இருக்கும் போதுதான் எங்க கல்லூரியுடைய 60th இது மணி விழா, டைமண்ட் ஜூப்ளி நடந்தது. ஆய்வுத்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. பொதுவா பல்கலைக்கழகத்துலதான் டாக்டரேட் பட்டங்கள் நிறைய பேர் உருவாகுது. ஆனா ஆட்டானமஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் விரிவுபடுத்திய பிறகு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய பேர், எனக்கு நிறைய பேர் மாணவர்கள் பிஹெச்டியை பதிவு செய்து கொண்டார்கள், பிஹெச்டி வாங்கினாங்க. I had the opportunity to do my PhD program in Vivekananda College, Mylapore from February 2004 to February 2009. It's my immense pleasure to say a few things about Professor V.V. Subramanian, whom we fondly refer to as Professor VVS in academic circles. I've had the acquaintance of first meeting him in February 2004 when I went to the college to meet Professor Sivasubramanian to discuss on my PhD program. He discussed with me for a while and asked me to wait in the department. I was waiting there in the department when Professor VVS came after finishing his classes, and he had a brief chat with me, and I was so inspired that I wanted to take up algal research as my career. And I did not feel that I was being interviewed at that point of time. And everyone knows about the oratorical skills of Professor VVS and also the teaching skills of Professor VVS. Apart from all these, he was serving as a principal of Vivekananda College from 2004 to 2007, if I am right. And I've seen him, he would come to the office at 8 a.m. in the morning, and when we were finishing our lab work and when we were leaving late in the evenings at 8:30 p.m., he would still be there in the office. When we were not heard of 70-hour work week terminology at that point of time, he would make a point that he would always participate in the regular research discussions that would happen twice or thrice in the lab, even when he was the principal of the college. And he also had visited the industry when we were visiting the industry for the discussion, consultancy and sample collection. He would visit us, and he would make time apart from his busy schedule to be part of the regular research that was taking place in the algal biotechnology lab. ஒரு கல்வியாளராக ஐ லவ் டீச்சிங் என்று சொன்னவர் இப்படி நாடறிந்த மிக சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளராக எடுத்தார் என்பது ஒரு அதிசயமான விஷயம். இதற்கு திருப்பு முனையாக அமைந்தது, அவர் SSLC படிக்கும் போது கீழே விழுந்து கால் முறிந்ததில் கட்டு போட்டு 3 மாசம் படுக்கையில் இருக்க வேண்டி வந்த போது நிறைய புத்தகங்களை படித்தார். அப்போதுதான் அவர் இலக்கியத்தின் பால் உண்மையாக ஈர்க்கப்பட்டார். இவர் முதலில் எழுத துவங்கியது கவிதை. வற்றாத ஊற்றுக்கு நான் சொந்தக்காரன், வாடாத மலர் ஒன்றை நேசிப்பவன், கற்றாழை புதருக்கும் நான் காவலன், கனவுகளை வரவேற்கும் ஒரு தூதுவன்.
முனைவர் முதல்வர் வாவேசு ஒரு பக்கம் பரிமளித்து பிரகாசித்தார் என்றால், ஆரம்பத்திலிருந்தே கவிஞர் வாவேசு இன்னொரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்து இன்றும் வற்றாத ஊற்றாக திகழ்கிறார். நண்பர்களே, இது கவியரங்கம். கவனமுடன் கேளுங்கள். கனமாகத்தான் இருக்கும். சுமக்க தெரிந்து கொண்டால் கனத்திலும் சுவை இருக்கும். கனமா என நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். கனத்தை குறைப்பதற்கு கைவந்த கலை உண்டு. கைகளை தட்டிவிட்டால் கனம் தானே குறைந்துவிடும். கவிமாமணி என்ற விருதை இவர் பெற்ற போது அந்த விருதை இவருக்கு வழங்கியது பெரும் அறிஞர், இலக்கியவாதி, இலக்கிய உலகின் பிதாமகர் என்று கொண்டாடப்பட்ட திரு கிவா ஜெகநாதன் அவர்கள். அன்றைக்கு இவருடைய கவிதையை ஸ்லாகித்து அவர் பேசியது கிரீடத்திலே வைரக்கல் பதித்த மாதிரி எனக்கு மிகுந்த சிலிர்ப்பையும் பெருமையும் உத்வேகத்தையும் தந்தது. இலக்கியத்தின் பால் என்னுடைய ஆர்வத்தை வளராது உரமானது என்று வாவேசு கூறுவார். கவிதை அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஒரே சந்தேகம், கவிதைன்னா என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க, சார் நீங்க கவிதையெல்லாம் எழுதுறீங்களா? நான் பயாலஜி ப்ரொஃபஸர், நீங்க எப்படி சார் கவிதை எழுதாதவங்களே கிடையாது சார். தமிழ்நாட்டில் கவிதைகளை படிக்கிறத விட எழுதுறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே கவிதைகள் எழுத தொடங்கினா தன்னாலே வந்துடும் நான் சொல்வதுண்டு. அப்ப நிறைய கவியரங்கங்கள், பத்திரிகைகளும் எழுதுவோம். எங்களுடைய பாரதி கலைக்கழகம் 1967 இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு. பல கவிஞர்கள் வருவார்கள். மாதம் ஒரு கவியரங்கன்னு சொல்லி கவியரங்கம் நடக்கும். அதுக்கப்புறம் எந்த வீட்டுல எங்களை கூப்பிட்டு கவியரங்கம் பாட சொன்னார்களோ அந்த வீட்டுல மதிய உணவும் கிடைக்கும், இல்லைன்னா இரவு உணவு. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கவிதையில ஆர்வம் உள்ள நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்காக இருக்கக்கூடிய இடம். அதுல பெரியவர்லாம் வந்திருக்காங்க. டிவாஜா வந்திருக்கார், மாப்போசியா வந்திருக்கார், ஜட்ஜி கிருஷ்ணசாமி ரெட்டியார் வருவார். அது போல பெரியவர் நாசி வரதராஜன், ராப்பு தங்கராஜன், கவிமாமணி தமிழழகன், இப்படி பல பேர். இவர்களோட நாங்களும் சேர்ந்து இருந்தோம். நாங்கள்லாம் எங்க வயசுக்காரங்க. எங்களோட இருந்தோம்னா வானவேல் ரவி, இசைக்கவி ரமணன், பெங்களூர் ஹரிகிருஷ்ணன், வீரராகவன், இது போல பல பேர். நாங்கள் எல்லாம் இப்படி இளந்தேவன், மதிவண்ணன், இலந்தை ராமசுவாமி நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய முதல் நூல் அப்படின்னு சொன்னா அது முப்பாத்தம்மன் பதிகம். நாங்கள் மாம்பலத்துல இருந்த போது எங்க வீட்டு பக்கத்துல முப்பாத்தம்மன் கோவில் இருக்கு. அங்கதான் எங்க ஸ்கூல்லாம் இருந்தது. எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல. அது போற வழியில முப்பாத்தம்மனை பார்க்காத அங்க போகவே மாட்டோம். கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு ஐ திங்க் அரௌண்ட் வேலையில சேரத்துக்கு தயாராகின்ற 1972 அந்த கோவிலை சுத்தி வரும்போது, இந்த பிராகாரத்தை சுத்தி வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பதிகம் எழுதுவேன். அப்படி 10 நாள்ல 10 எழுதி அதை பதிகமாக்கினேன். அந்த முப்பாத்தம்மன் பதிகம்னு அது என்ன பண்ண, என்னுடைய தந்தையாருடைய 60ஆண்டு சஷ்யத்த பூர்த்தி அதுல அதை நான் எல்லாருக்கும் அதை கொடுத்து அதை வெளியிட்டோம். அதை பல பேர் படித்து பயன்பெற்று இருக்கிறார்கள். குறிப்பாக என்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொன்னது எல்லாரும் அறிந்த வில்லிசை வேந்தராக விளங்கிய திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவர் வீட்டுல தினம் இதுல பூஜை ரூம்ல வச்சு அதை பாராயண மாதிரி டெய்லி படித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். ஆகவே அதுதான் முதல் நூல். அது ஆரம்பம். முப்பாத்தம்மனுடைய அருள் தொடர்கிறது. கவிதையைப் போலவே இசையிலும் வாவேசுவுக்கு ஆர்வம் அதிகம். வித்வான் மதுரை GS மணியிடம் கர்நாடக இசை பயின்றார். தமிழ்ல மட்டும் இல்ல, அவர் இசையிலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் பாடலை ஏற்றி அதை இசையமைத்து தூர்தர்ஷன்ல வழங்கியிருக்கோம். நான் தான் இசையமைச்சேன். அதுக்கு நல்ல ஒரு திறமை மிக்க கவிஞர். வணக்கம். என்னுடைய நீண்ட நாள் நண்பர், என்னுடைய பெருமதிப்புக்குரிய நண்பர் வாவேசு அவர்களை பற்றி, அவருடைய நட்பை பற்றியும் நான் பேச வேண்டும் என்றால் அது கரும்பு என்ன கூலியாங்கிற மாதிரி. நான் 80களிலே சென்னையில் குருகுலவாசம் முடித்து இங்கு நிறைய கச்சேரிலாம் பரபரன்னு பாடிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அவர் அறிமுகமானார். அவர் இப்பேற்பட்ட பெரிய கவிஞர், புலவர், ஆய்வாளர் இதெல்லாமே தெரியாமையே அவருடைய பிள்ளை டாக்டர் சுந்தர்னி இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாவேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் கலைஞன் நான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா வாவேசு அவர்களுக்கு முதல்ல என்னோட அறிமுகம் எப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு இசை ரசிகராக அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் மதுரை GS மணிகிட்ட முறையா சங்கீதம் படிச்சிருக்காருன்னு. அவர் பேசினாலே பாட்டு மாதிரி இருக்கும். அவர் பாடி நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அப்படியே குரல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆண்மையும் பெண்மையும் கலந்த அந்த இனிமை, கம்பீரம் ரெண்டுமே கலந்த ஒரு கலவை. அவருடைய சொந்த பாடல்களே அவர் பாடி கேட்டிருக்கேன். நானும் வாவேசுவும் சில நிகழ்ச்சிகள்லாம் நிறைய சேர்ந்தே பண்ணியிருக்கோம். ஒரு முறை பாரதியோட பாடல்களை எல்லாம் நான் பாடி அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து அது மாதிரிலாம் நடந்திருக்கு. வாவேசு ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி.
அவர் பாடல்கள் எழுதுவார், கவிதை எழுதுவார், கட்டுரைகள் எழுதுவார், மிக சிறந்த சொற்பொழிவாளர், இலக்கிய ஆராய்ச்சியாளர், நாட்டிய நாடகங்களை எல்லாம் எழுதியவர், மிக நன்றாக பாடுவார். இவருக்கு இலக்கியத்தின் பால் உள்ள ஈடுபாடு போன்றே கர்நாடக இசை மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் முறையாக கர்நாடக இசை பயின்றவர். தன்னுடைய பல பாடல்களுக்கு தானே மெட்டமைத்து இசையமைத்து பாடியிருக்கிறார். என்னுடைய காம்போசிஷன்ஸுக்கு அவர் ஒரு மானசீக குருன்னு கூட சொல்லுவேன். நிறைய காம்போசிஷன்ஸுக்கு நிறைய எனக்கு ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. அவருடைய சகலருக்கும் தாயே சாரதா தேவி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கார், பட் இந்த பாட்டு ரொம்ப எனக்கு நினைவில் இருக்கு. நான் பலகாலம் கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது அதே நேரத்திலேயே கவிதையை இசை பாடலாகவும் பார்க்க தொடங்கினேன். இப்ப நான் சொன்ன கவிதைகள் எல்லாம் வாயால சொல்லக்கூடிய கவிதை தாண்டி கவிதைகளை பாடல், இசை பாடல்களாக நான் எண்ணி பார்த்தேன். அதுக்கு முதல் காரணம் யாருன்னு சொன்னா என்னுடைய குருநாதர் மதுரை ஜி.எஸ். மணி சார். அவர் தான் இசை பாடல் எப்படி எழுதணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி சொற்கள் வரணும், அந்த சொற்கள் எல்லாம் எப்படி அமைந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் அவர் சொன்னதுதான். அதை அந்த ஒரு சில ஐடியா வச்சு பண்ணோம். இசை பாடல்கள்ல அடிப்படையில ஒரு இசை தெரியணும், அடிப்படையில் இசையினுடைய ஒரு ஞானம் இருக்கணும் இசையில. நான் பல காலம் இது வரைக்கும் 40-50 வருஷத்துக்கு மேல டிசம்பர் மாசத்துல எப்பவுமே சரி கேட்டுருப்பேன், உட்காந்து கேட்டுருப்பேன். என்னுடைய சகோதரர் கணேசவர்கள் மிருதங்கம் கற்றுக்கொண்டார்கள், வீட்டுல என்ன சகோதரி வீணை கற்றுக்கொண்டாள். இப்படி வீட்டுல கர்நாடிக் மியூசிக்கினுடைய அந்த பேக்ரவுண்ட் அந்த இதெல்லாம் இருந்தது. சினிமா பாட்டு கேட்டா கூட இது என்ன ராகத்துல வந்திருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து ஒரு இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி மார்கழி மாதங்களில் நடக்கக்கூடிய பஜனைகள் எல்லாம் இந்த பின்னணியில இருக்கும்போது நான் இசை பாடல்களை நானாக எழுத தொடங்கி நான் ரசித்து எழுத ஆரம்பிச்சேன். கொஞ்ச காலத்துக்கு சாதாரண கவிதையோட இசை பாடல்கள் தான் நான் வானொலிக்கு, அதுக்கப்புறம் டெலிவிஷனுக்கு எல்லாருக்கும் நிறைய இசை பாடல் எழுதிருக்கேன். ஜெயஸ்தாஸ், சித்ரா, எஸ்பிபி போன்றவர்கள்லாம் என்னுடைய பாடல்களை பாடி இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஆரம்பமா இருந்து வித்து போட்டவர் என்னுடைய குருநாதர் ஜி.எஸ். மணி சார் அவர்கள். ஒரு சில ஒரு சொல்றேன் எப்படி வருது அப்படின்னு. ஒரு பாட்டு எப்படின்னா, என்னமே நான் உன்னை தேடி திரிகையில் எங்கு நீ செல்லுகின்றாய், உடலிற்று விழுந்தபின் சோர்ந்து மறைந்தபின் எங்கிருந்தோ வருவாய், நீ சங்கொலிகள் தருவாய். இது ஒரு சந்தம். ஆனா நான் இப்படி எழுதலை. இப்படி இந்த சந்தத்துல எழுதும் போதே எனக்கு ஒரு டியூன் வருது அதுல. அது எப்படின்னா, என்னமே நான் உன்னை தேடி திரிகையில் எங்கு நீ செல்லுகின்றாய், உடலிற்று விழுந்த பின் சோர்ந்து மறைந்த பின் எங்கிருந்தோ வருவாய், நீ சங்கொலிகள் தருவாய், எண்ணமே நான் உன்னை தேடி திரிகையில். அப்ப அந்த மூடு கிரியேட் ஆகுது. எண்ணமே நான் நெடில் நான் உன்னை தேடி திரிகையில் இப்படி இசையில வரும்போது அந்த பாவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுனேன். இன்னும் கேட்டா எங்களுடைய குரூப்லயே நான் தான் முதல்ல இசை பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சேன். வாவேசு அப்படின்ற பெயரை கேட்கும் பொழுதோ இல்ல நான் சொல்லும் பொழுதோ எனக்கு தோன்றுகின்ற முதல் உணர்ச்சி உற்சாகம். நான் வாவேசுட்ட எத்தனையோ சிறப்புகள் பார்த்திருக்கேன். அவருடைய கவிதை அற்புதமான கவிதை, பேச்சாற்றல், பாட்டு, அது தவிர பாட்டனி, ரிசர்ச், இப்படி எத்தனையோ நிர்வாக திறமை இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் காட்டிலும் ரொம்ப உயர்வாக நான் அவர்கிட்ட வியந்து பார்க்கறது, மதிக்கிறது, அவன் மனச்சோர்வோடு இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எத்தனை வருடங்களாக எங்களுடைய நட்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 51 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் நான் உற்சாகம் குன்றி போய் மனம் வருந்தி உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த மூட் அவுட் ஆகுதுங்கிற வார்த்தை அவனுக்கு புரியவே புரியாது. நான் அவனால் பாடப்பட்டவன் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. கான குயிலே நீ மோனத்தில் ஏன் உறைந்தாய், கவிதை மிழற்றும் நீ கலக்கத்தில் ஏன் மறைந்தாய் அப்படின்னு நாம் மனசோரோடு இருக்கும் பொழுது என்னை பாடி தட்டி எழுப்பினவன். அதனால வாவேசு பக்கத்தில் இருந்தா அந்த உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும், அந்த சிரிப்பு நம்மையும் பற்றி கொள்ளும். அப்பேற்பட்ட ஒரு நண்பன். எனக்கு இன்னும் அந்த வியப்பு மாறவே இல்லைங்க. 51 ஆண்டுகளாக அப்படியே தான் அவன் இருக்கிறான். அதுவே தான் அவனை பற்றி நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். அலைகடலின் கலகலப்பும் அரச மர சலசலப்பும் அன்றிலிருந்து இன்று வரை அணுவும் மாறவில்லை, அவனும் மாறவில்லை. அன்று போல இன்றிருக்கும் அழகினை ரசிக்கின்றேன், இன்று போலே அன்றிருந்த எழிலையும் ரசிக்கின்றேன். கலகலப்பும் சலசலப்பும் கலந்து வரும் அவன் சிரிப்பும், பல வனப்பை காட்டி நித்தம் பரிந்து வரும் அவன் தமிழும், தென்பொதிகை சீமையிலே செம் பொன் போல் மினுமினுக்கும் என் பொருணை திருநதி போல் என்றென்றும் வாழியவே. எங்க தாமிரபரணி அப்படி பல வழக்கும் தங்கம் பல வளர்க்கிற மாதிரி, அது மாதிரி அவன் என்றைக்கும் வாழ வேண்டும். அந்த ஜீவன் நிதி போல வாழவே. அவன் நடக்கும் வழியெல்லாம் அவன் நிழலாய் ஒளி வீசி அவன் வாழ்வை காத்து வரும் அருமை மதனி வாழிய. இன்றைக்கு வாவேசு இத்தனை சுதந்திரமாக உற்சாகமாக இருக்கிறான் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அவனுக்கு வாய்த்த மனைவியான எங்கள் மன்னி, விஜி மன்னி என்று நாங்கள் அன்புடன் அழைக்கும் விஜயலட்சுமி அவர்கள். அவரும் பேராசிரியர். இருவரும்
பல்லாண்டுகள் சேர்ந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை. பள்ளி நாட்களிலேயே கவிதை எழுதத் தொடங்கி இருந்த என்னை கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த பிறகு இசைக்கவிதையின் பால் திசை திருப்பிவிட்ட ஆசான் இவர். வாவேசு என்றாலே கலகலப். அவர் எங்கே இருந்தாலும் அந்த சூழலை கலகலப்பாக மாற்றிவிடக்கூடிய மாயக்காரர். அதற்கு என்ன காரணம்? அவருடைய களங்கமற்ற மனம். அவரை யார் எப்படி சீண்டினாலும் சிரித்த முகம் மாறாமல் எதிர்கொள்ளும் அந்த இனிய பண்பு. 55 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு எனக்கு நட்பு. நானும் வாவேசுவும் சோபனாவும் இசைக்கவி ரமணனும் சுப்புவும் சேர்ந்து மணிக்கணக்கில் இசையில் தோய்ந்து எங்களை மெய்மறந்து இருந்த கணங்கள் நாட்கள் பல பல. புத்தியை கொண்டு புனைகின்ற கவிதைகள் பூஜைக்கு சேர்வதில்லை, கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி சேராவிடில் உள்ளம் தொடுவதில்லை என்ற வாவேசுவின் வரிகள் எனக்கு வேதம். அவருடன் சேர்ந்து இசையோடு நான் மெய்மறந்து இருந்த நாட்கள் இன்னும் நான் அதிலிருந்து மீளவில்லை. அதனால்தான் நான் இன்னும் இளமையோடு இருப்பதற்கான காரணம் அதுதான். கவிதை உலகில் அவர் செய்துள்ள இசை புரட்சியை தமிழ் கூறும் நல்லுலகம் விரைவில் உணரத்தான் போகிறது. ஆஹா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி என்று புரட்சி என்ற வார்த்தையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் என் நெஞ்சின் நாயகன் பாரதி. அப்படி ஓர் எழுச்சியை மட்டுமே புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்களில் ஒரு வீழ்ச்சியை புரட்சி என்று காட்டிய புரட்சிக்காரர் இவர். ஆம், எங்கோ செல்லும் காற்று இவருடைய கவிதை இசை புரட்சி. எங்கோ செல்லும் காற்று ஏனென்று தெரியாமல் இடம் தவறி காலிடறி தடம் மறந்து தனை மறந்து மூங்கில் துளை ஒன்றில் முகம் கழுழ வீழ்ந்ததுகால் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த சுரங்கள் விழித்தெழுந்து அண்ணாந்து பார்த்தவுடன் அண்டமதில் மயங்கியது. அதுதான் இசை புரட்சி. பருத்த மணிமயத்துள் 10 திங்களதாய் பொறுத்து கிடந்திருந்த போதரியா கரு ஒன்று இனி பொறுக்க மனமின்றி எட்டி உதைக்கையிலே பனிக்குடம் உடைகளிலே பவனி ஒன்று தொடர்கிறது. நாதம் புரண்டு வர நாடி நரம்புகளில் நாதம் புரண்டு வர தேடுகின்ற பெருங்குரலில் தெளிவின்றி அழுகிறது. அதுதான் இசை புரட்சி. சூழ்மேகம் பொதியவிழ்த்து, சூழ்மேகம்னா கருவுற்ற மேகங்கள், சூழ்மேகம் பொதியவிழ்த்து சிதறவிட்ட மணித்துளிகள் காலொன்ற இடமின்றி ககனவெளி அந்தரத்தை விட்டு பிரிந்து மண்ணோக்கி வருகையிலே தட்டுப்பட்ட ஒரு தகர கூரையின் மேல் ஒவ்வொன்றாய் உடைகிறது, ஒரு தாளம் பிறக்கிறது. அதுதான் இசை புரட்சி. மேலுள்ள பாத்திரத்தின் இடுப்பை சீண்டுவதால் ஏற்பட்ட இளம் சூடு உள்ளே உலநீரின் ஓகை கொப்பளத்தில் கள்ளத்தனமாக ஜதி சொல்லி பார்க்கிறது. அதுதான் இசை புரட்சி. இந்த இசை புரட்சிக்காரருக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு தர இறைவனை வேண்டுகிறேன். இந்த இசை புரட்சி கவிதையை ரொம்பவே விரும்பி கேட்டவரில் முக்கியமானவர் இசையரசி திருமதி MS சுப்புலட்சுமி அவர்கள். கவிதை இசை உலகில் மட்டுமல்ல, நாட்டிய உலகத்திலும் வாவேசுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஆம், பல நாட்டிய நாடகங்களுக்கு இவருடைய கவிதை வரிகள் தான் வடிவம் தந்திருக்கின்றன. திரு வாவேசு அவர்கள் இன்னைக்கு இசை உலகிலையும் சரி நாட்டிய உலகிலையும் சரி ஒரு மிக பிராபல்யமான ஒரு பர்சனாலிட்டியாக விளங்குறார். ஓவர் 25 ப்ரொடக்ஷன்ஸ் எழுதி கொடுத்திருக்கார், டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இன்னும் நிறைய செய்யறதுக்கு இருக்கு அவருக்கு. அவர் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய தந்தையும் குருவுமான ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய சேர்ந்து கொலாபரேட் பண்ணினார். 2 பேருக்குமே பரஸ்பர அட்மிரேஷன், பரஸ்பர அன்பு இருந்தது. பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும்ட்டு நாட்டிய கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயண் அவர்கள் அப்ரோச் பண்ணும்போது அப்பா சூஸ் பண்ணது வாவேசு அவர்களை தான். வேற யாருக்கும் அப்பா இசையமைச்சது இல்லை இந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன் விஷயத்துல. முதல்ல டிஸ்கஷன்ஸ்ல பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தையே கொஞ்சம் அப்ரீச்டா பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஆனா பாரதியார் வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை எடுக்கிறது எந்த வார்த்தைகளை சேர்த்துக்கிறது, அவர் போட்டா அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாக்கு வாவேசு மேல ஒரு பெரிய கான்பிடன்ஸ், அவரால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால நீங்களே அதுக்கு கம்போஸ் பண்ணிடுங்களே, நான் இசையமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இன்ஸ்பிரேஷன்ல அந்த கான்பிடன்ஸ்ல வாவேசு அவர்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2-3 பண்ணியிருந்தா கூட ஒரு இந்த ஸ்டேச்சர் உள்ள ஒரு ஜாம்புவானோட ஒர்க் பண்றதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆனரா நினைச்சு அவருக்கு இதுல துணிஞ்சு இறங்கினார். அது எப்படி ஆச்சுன்னா அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்கார், நீங்க முழுக்க அதை போட்டு என்கிட்ட எடுத்துன்னு வர வேண்டாம், நீங்க காலேஜுக்கு போற இல்லையா, போயிட்டு ஒரு பாட்டு போட்டிருந்தா கூட, நாங்க டி நகர்ல இருந்தோ அவர் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்தார், போற வழியில அந்த ஒரு பாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, மறுநாள் இன்னொரு பாட்டை கொடுங்க, அது போறோம் அப்படின்ட்டு. வாவேசு அவர்களுக்கு என்ன ஒரு அட்ராக்ஷன்னா, முதல் நாள் போட்ட பாட்டு அடுத்த நாள் அப்பா அவர்கிட்ட பாடி காமிச்சிருவா எந்த மாதிரி இந்த டியூன்ல அமைஞ்சிருக்குன்ட்டு. எங்க அம்மாவோ நல்ல ஃபில்டர் காஃபியை கொடுத்துருவா. 2த்தையும் கேட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இதுவே
போலவே அமைஞ்சது. இதுல 3 கலைஞர்கள் சேர்ற போது ஈகோலெஸ் ஸ்டேட்ல இருக்கிற போது 1+1+1 3 இருக்காது, அது 10 இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் சினர்ஜி அப்படின்பா. அந்த மாதிரி அமைஞ்சு இந்த புகழ்ச்சாலி சப்தம் ரொம்ப பாப்புலரா இருந்தது. வழியொன்று சொல்லுவாய் மாமனே, வழியொன்று சொல்லுவாய் மாமனே, அடலேறு வீமனம் ஆண்டகை விஜயனம் அவளோ கேளனமாய் அவையறிய நகைத்திட்டாள். அவளோ அவமானம் நீ பொறுக்க முடியாது என்னாலே, அவள் மானம் அழிவதனை கண்டிடுவேன். நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருக்கும் போது ரேடியோல, டிவில, தனியாக ஆல்பம், இது மாதிரி பல பாடல்கள் இருக்கும்போது நாட்டியத்துக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எழுத ஆரம்பிச்சது தான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா. இதுல மிக முக்கியமா 2-3 டான்ஸ் ட்ராமா எழுதின பிறகு எனக்கு நீங்க பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை நீங்க எழுதி கொடுக்கணும் அப்படின்னு லால்குடி சார்கிட்ட இருந்து லால்குடி சாரம் அவரை முன்னாடியே தெரியும், அவருக்கு தெரியும், என்னை பத்தி மேடையில பார்த்திருக்காரு எல்லாம். அப்போ சொன்னா நீங்க எழுதுங்க, சரி சொல்லிட்டு எழுதினேன். பிகேம் ஃபென்டாஸ்டிக். ஊர்மிளா சத்யநாராயணா என்ற அற்புதமான நடன கலைஞர், லால்குடி ஜெயராமன் அவருடைய இசை, அதுக்கு நான் பாட்டு எழுதுறேன். அந்த பாட்டுல அந்த அருமையை சொல்லி முடியாது. இது எங்களுக்குள்ளே அதுக்கப்புறம் 2-3 டான்ஸ் ட்ராமா, பஞ்சலிங்கேஸ்வரம்னு ஒன்று, நகுலேஸ்வரம்னு ஒன்று, இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்தோம். லால்குடி சாரை பத்தி த இன்க்யூரபிள் ரொமான்டிக் அப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு இங்கிலீஷ்ல. அந்த புக்ல என்னை பத்தி ஒரு சாப்டர், ஒரு சில லைன்ஸ் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு. நானும் அவரை பேசினது என்ன அப்படின்ட்டு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். As a dancer, I am constantly on the lookout for new themes, new ideas, new possibilities to bring in a normal freshness into my presentations. To do this, we dancers need a poet who will write apt lyrics and a musician who will set them to music. It is in this connection that I was fortunate to have the association with poet Vavesu. I had this idea of presenting 5 strong emotions, experiences. I titled it Panchanubhavam, which had also 5 ragas and 5 talas. He wrote some amazing lyrics, and to quote an example, we had chosen Draupadi to depict anger, and his words, Draupadi says, "Women are not commodities to be placed on the dice, but here I will not beg you for mercy, but I will seek revenge." Such were his powerful lyrics. வாவேசுவின் இலக்கிய பயணத்தில் இன்னொரு முக்கியமான மைல்கல் தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 80 நிகழ்வுகள், பல ஆளுமைகளை பற்றி சம்பந்தப்பட்டவர்களுடன் உரையாடி பல அரிய தகவல்களை வெளிக்கொண்டு வருவதில் இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழை வளர்த்தவர்கள் யாருன்னு தெரியாம நம்ம தாய்மொழி தமிழ்ங்கிற ஒரு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கனால நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த தமிழ் மொழிய இப்படி ஒரு வானளாவிய அளவிற்கு அதற்கு புகழ் சேர்த்தவர்கள் யார், அந்த தமிழ் அன்னைக்கு தொண்டு செய்தவர்கள் யார் என்பதை பற்றி உலகமே மறந்து போயிருக்கின்ற பெரும் புலவர்களை எல்லாம் எடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பற்றி அவர் ரெகுலரா அந்த நிகழ்ச்சி பண்ணிருக்கார். நான் கூட ஒரு தரம் நீலகண்ட சிவன் நினைக்கிறேன், ஆமா, நீலகண்ட சிவனுடைய தமிழ் தொண்டு பத்தி பேசும்பொழுது அவருடைய இசை படைப்புகள் எல்லாம் நாம் பாட, அவர் விளக்க, இப்படிலாம் நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். தமிழ் வளர்த்த சான்றோர் என்னுடைய ஆரம்பம் எப்படி சொல்லணும் இல்லையா? நானும் நண்பர் திராவிடமாய சுப்பு அவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். தமிழை உண்மையாவே வளர்த்தவர்களை மக்கள் மறந்து விட்டார்கள். தமிழை சொல்லி தங்களையே வளர்த்து கொண்டவர்களை அவர்கள் பிரபலமாகி விட்டார்களே, நம்ம ஏதாவது பண்ணணுமே. நம்ம எதிர்ப்பு எப்படி இருக்கணும்னா, எது நல்லதோ அதை சொல்லணும், பாசிட்டிவா பண்ணணும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அப்படி தீர்மானம் செய்யும் போது நான் சொன்னேன், இதை தனியா நம்ம ஒருத்தர் தனியா ஒரு சொற்பொழிவுன்னு பண்ணா சரியா வராது, கொஞ்சம் புதுமையா இருந்தாதான் மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இதையே ஒரு உரையாடல் நிகழ்ச்சியா வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டேன். சுப்புவும் உடனே அதுக்கு ஒத்துக்கொண்டார். பொதுவா தமிழ்நாட்டு மேடைகள்ல 2 பேர் உட்காந்து பேசுறேன்னா ஒருத்தர் கேள்வி கேட்பார், பேட்டி கொடுப்பவர் பேட்டி எடுப்பவர்னு இருக்கும், இல்லைன்னா வாத பிரதிவாதங்கள். அப்படி இல்லாம சுவையாக ஒரு நிகழ்ச்சி, 2 பேரும் ஒருத்தரை பத்தி தான் பேச போறோம், ஒரே ஆளுமை பற்றி. இவர் கொஞ்சம் பேசுவார், அவர் கொஞ்சம் பேசுவார், 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20-40 தகவல்கள், சுவையான தகவல்கள் கேட்கறவங்களுக்கு போய் சேரும். இதை பண்ணணும்னு ஆரம்பம்னா 2014 இப்ப என்ன பண்ணலாம்னு கிருஷ்ணகான சபாவுக்கு போய் கேட்டோம்.
கிருஷ்ணகான சபாவினுடைய செக்ரட்டரியா இருக்கின்ற திரு பிரபு அவர்கள் யக்ஞராமன் அவருடைய பையன் என்ன பண்ணும், இந்த மாதிரி பண்ணணும் இருக்கணும், சரி நான் இடம் தரேன் உங்களுக்கு என்று மாதத்துக்கு ஒரு முறை என்று ஆரம்பித்தது. முதல்ல ஆரம்பிச்சது உவேசா, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் DK பட்டம்மாள். DK பட்டம்மாள் பண்ண தமிழ் தொண்டு பாரதி பாட்டு எப்படி எல்லாம் பாடியிருக்காங்க. அவரை பற்றி பேசும்போது நித்யஸ்ரீ என்னோட உடனே வந்திருந்தார்கள். அதுபோல நாடக தமிழ் பாபேசு அவர்கள் அவரை முதல்ல நான் மீட் பண்ணது கிருஷ்ணகான சபா மினி ஹால்ல 2015 ஞாபகம் எனக்கு. ஒரு பெரிய கூட்டம் பார்த்தேன் அன்னைக்கு. தமிழ் வளர்த்து சான்றோர் அப்படின்னு வெளியில போர்டு போட்டிருந்தது. இதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா, பிகாஸ் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்க போது நினைச்சுக்கிட்டு தான் உள்ள போன ஒண்ணுதான் தெரிஞ்சது எவ்வளவு அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு. அதாவது பாபேசு அவருடைய தலைமையில ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்கார் தமிழை பத்தி. அவ்வளவு அழகான பேச்சு, அவ்வளவு விஷயங்கள். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ நம்ம ஒரு நல்ல சமாச்சாரத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுல ரெகுலரா நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அங்க போகும்போது அப்கோர்ஸ் பாபேசு அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட கூப்பிட்டு, ARS நம்முடைய ஆரம்ப கால சினிமாக்கள் 30கள் 40கள் வந்த படங்கள் நாடகங்கள் எல்லாத்துலயும் தமிழ் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்கிட்ட பேசக்கூடாது ஒரு நாளைக்கு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி மேடைகள் ஏறி அவ்வளவு பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. வாங்க பழக்கப்படுத்திப்போமே அப்படின்னு சொல்லி என்னை கைட் பண்ணி ஆரம்பிச்சோம். அதாவது முதல்ல பம்மல் சம்பந்தமொழியார் அவரை பத்தி பேசணும். அதாவது தமிழ்நாட்டுல அமெச்சூர் டிராமா அப்படிங்கறது விதச்சோர் பம்மல் அவர்கள். அவர் காலகட்டத்துல ஷேக்ஸ்பியர் டிராமாஸ் எல்லாம் அழகான தமிழ் படுத்தி அதை நாடக மேடையிலே தெரியுங்க. அவர் சப்ஜெக்ட் எடுத்த உடனே பல விஷயங்கள் அதுல தெரிஞ்சுது. உங்களுக்கு எல்லாம் சொல்ற ஆச்சரியமா இருக்கும். மனோகரா சிவாஜி சார் நடிச்சு ஓஹோன் பேசப்பட்ட படம், அந்த ஸ்டோரி எழுதினது பம்மல் சம்பந்தமொழியார். அவர் முதல்ல நாடகம் எப்படி வைத்திருக்காரு தெரியுமா? 1890 வாக்குல. இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கள்ளப்பட ஆரம்பிச்சது. அன்றைக்கு நாங்க பேசினது ஜனங்கள் வெகுவாக ரசிச்சாங்க. உடனே அவர் அன்னைக்கே என்ன புக் பண்றாரு. அடுத்தது அருட்செல்வர் AP நாகராஜன் அவர்கள் அற்புதமான தமிழ் படங்கள், அழகான தமிழ் எல்லாம் பேசியிருக்காரு. அதை பத்தி பேசணும், நம்ம அதையும் பேசணும். இப்படி 2-3 சமாச்சாரம் பேச எனக்கு தமிழ்லயே ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வாவேஷ் அவர்கள் கைட் பண்ணார் என்ன. சீசு செல்லப்பாவை பத்தி தமிழ் வளர்த்த சான்றோர் சீரியஸ்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். நிஜமாவே ஒரு அருமையான அனுபவம். ஐ ரியலைஸ் அப்பா பத்தி அவருக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இட் கேவ் அன் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஒர்க் ஹி வாஸ் டூயிங். ஹி சூசஸ் அ டாபிக் and goes deep into that. எல்லா விதத்திலையும் அதை புரிஞ்சுண்டு படிச்சு தெரிஞ்சுண்டு அதை பத்தி அவர் பேசுறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. தமிழ் வளர்த்த சான்றோரை போலவே பாரதியின் கவிதைகளை பற்றி மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற நிகழ்ச்சியை குவிகம் இணையவழி சந்திப்பில் இதுவரை 200க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை தாண்டி இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறார் வாவேசு. குவிகம் என்ற அமைப்புக்காக கடந்த சில வருஷங்களாக என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் 222 நிகழ்ச்சிகளை அந்த பாரதியின் மந்திர சொற்கள் என்ற அந்த நிகழ்ச்சி தாண்டிவிட்டது. அருமையான நிகழ்ச்சி. அது 1 மணி நேரம் அவர் பேசுவது. பிற்பாடு அன்றே கூட யூடியூபில் வரும். உலகத்தில் பல இடங்களில் உள்ளவர்கள் எல்லாம் ரசித்து பார்க்கும் ஒரு நிகழ்ச்சி அது. பாரதியாரின் ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என்று பல வகை பாடல்களையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அதை மிக சிறப்பாக நமக்கு விளக்கி அவர் பாரதியார் எந்த நோக்கிலே எழுதியிருக்கிறார் என்பதை நம்மளை உணர வைப்பார். இதற்காக அவர் படும் பாடு லேசானதல்ல, ஒரு ரிசர்ச்சே பண்ணுகிறார். அதற்கு வேதத்திலிருந்து உதாரணம் காட்டுவார், தமிழ் இலக்கியங்களிலிருந்து உதாரணம் காட்டுவார், ஆங்கில செவ் இலக்கியங்களிலிருந்தெல்லாம் உதாரணம் காட்டுவார். இவர் எப்படி இத்தனை படிக்கிறார், ஒரு நிகழ்ச்சிக்காக எத்தனை ஆய்வு செய்கிறார் என்ற பிரமிப்பு எனக்கு எப்போதுமே ஏற்பட்டதுண்டு. பாரதிதாசன் பெரிய கவிஞர் இருந்திருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆனா உண்மையான பாரதியின் தாசனாக இன்று வரை என்றும் இருப்பவர் என்று சொன்னா என்ன கேட்டா வாவேசு அவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாரதியை ரசித்தவர் அவர், ரசித்து கொண்டிருப்பவர் அவர். அந்த ஒரு தன்மையை தான் நான் முக்கியமா எடுத்துனேன். எனக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு படிக்கிறா, ஆனா அதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கறத நிறைய பேர் அங்க மறந்துடுறாரு, பாக்குறது இல்லை. அப்படி இல்லாம பாரதியை நேசித்து சுவாசித்து அப்படியே அவருடைய கவிதைகள்ல மூழ்கி முத்தெடுத்து நமக்கெல்லாம் ஹாரமாக போட்டுக்கிறதுக்காக இந்த தலைமுறை மட்டும் இல்ல, இனி வரும் தலைமுறை எல்லாவற்றிற்குமே பாரதியை படிப்பவர்கள் வாவேசுவை நினைக்காமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய பணி ரொம்ப சிறந்த பணி. பாரதி என்ற மகா கடலில் மூழ்கி முத்தெடுத்து அந்த முத்தினை அழகான மாலையாக கோர்த்து நமக்கு வார வாரம் வழங்கிக் கொண்டு வருபவர் வாவேசு என்றால்
அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த விதத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். குவிகம் அளவலாவலில் பாரதியின் குயில் பாட்டு பற்றி 1 மணி நேரம் பகிர்ந்து கொள்ளும்படி அவரை வேண்டிக் கொண்டோம். பாட்டு திறத்தால் அந்த வையத்தை பாலிக்க வந்த பாரதியை 1 மணியில் அடக்கிவிட முடியுமா? சொல் புதிது, பொருள் புதிது என்று கூறிய பாரதியின் ஒவ்வொரு சொல்லின் சிறப்பையும் சொல்லாமல் பொதுவாக சொன்னால் சொல்லுபவருக்கும் சிறப்பு இருக்காது, கேட்பவருக்கும் திருப்தி இருக்காது, பாரதிக்கும் பெருமை சேராது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது நண்பர் ராஜாராமன் அவர்கள் பாரதியின் ஞானரதம் மற்றும் அவரது அனைத்து காவிய பாடல்களையும் வாவேஸ் அவர்கள் தொகுத்து ஒரு தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்தினால் நன்றாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். கிருபானந்தனும் நானும் வாவேஸ் அவர்களிடம் இந்த எண்ணத்தை கூறியதும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அவரே அதற்கு மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தலைப்பையும் தேர்ந்தெடுத்தார். 12 மே 2021 அன்று சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க 100க்கும் மேற்பட்டவர் கலந்து கொள்ள குதூகலமாக துவங்கியது மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற நிகழ்வு. VVS wears many hats and I borrow some of it also. I want to record it here. ஒரு முறை சென்னை கிச்சகான சபாவில் எண்ணங்களும் வண்ணங்களும் என்ற நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். 3 நாள் நிகழ்ச்சி. தமிழகத்தினுடைய கலை இலக்கியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியை முதல் நாளில் எழுத்தாளர் சிவசங்கரி துவக்கி வைப்பதாக இருந்தது. அதையடுத்து பேராசிரியர் சாமி தியாகராஜன் தமிழின் ஆழமும் அகலமும் என்ற தலைப்பிலே பேசுவதாக ஏற்பாடு. முதல் நாள் இரவு சாமி என்னை ஃபோனில் அழைத்தார். சுப்பு நாளைக்கு வர முடியாது அப்படின்னார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன சார் எதை சொல்றீங்கன்னு? இல்லை, கும்போணத்தில் எங்கள் சம்மந்தி இறந்து போய்விட்டார், கட்டாயம் போக வேண்டும். சரி சார், நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த ராத்திரி யார் கிடைப்பாங்க? ஆஃபீஸுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவரை நம்பி எந்த உதவியோட இறங்கலாம், இலக்கிய உதவி குறிப்பாக விஷயத்தை சொன்னவுடன் சரி பார்த்துக்கலாம் என்றார். மறுநாள் காலையில் பேசிய பேச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக அது இப்படிப்பட்ட பண்பும் திறமையும் பழகும் மிகவும் தெரிந்தவர் அவர். பாரதியார் எட்டயபுரத்து மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் எல்லாம் ஒரு சிட்டு கவி. தனக்கு மரியாதை தர வேண்டும், தன்னை கௌரவிக்க வேண்டும், சிதிபில்லை காமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது நடக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். இதை சரி செய்வதற்காக வாவேசுவும் நானும் வழக்கறிஞர் ரவியும் சேர்ந்து வானவின் பண்பாட்டு மையம் என்ற அமைப்பு உண்டாக்கினோம். ஒவ்வொரு வருடமும் திருவடிக்கணி பாடசாலை கோயிலிருந்து ஒரு பல்லக்கை பாரதியாரை வைத்து எடுத்து வருவோம். இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்பதிலும் நிர்வகிப்பதிலும் நடப்பதிலும் அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. அவர்தான் தலைவர், நான் செயலாளர். வாவேசு இந்த பேரை கேட்டாலே மனசுல ஒரு சந்தோஷம், அதே சமயம் மனசுல ஒரு பயம். ஏன்னு கேட்டேன்னா அவர் சகலகலா வல்லவர். அவருடைய நிகழ்ச்சிகள் பலதுக்கு நான் போயிருக்கேன். என்னுடைய நாடகங்களுக்கும் அவர் வந்திருக்கார். அவருக்கு நான் ரசிகன், எனக்கு அவர் ரசிகர்னு நான் சொல்லிக்கலாம். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல ஆணித்தரமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா அவர் பேசுவார். அவருக்கு என்னுடைய நண்பனா நான் அவர் நினைக்கிறது எனக்கு பெரிய பாக்கியம். அவர் நீடோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இனம் இனத்தோடு தான் சேரும் என்று கூறுவார்கள். ஆம், அது உண்மைதான். பேராசிரியர் வாவேசுவின் மனைவி திருமதி விஜயலட்சுமியும் கல்வியாளர், பேராசிரியை தான். ஆனால் பாடம்தான் வேறு. இவர் தாவரவியல், விஜயலட்சுமியோ வேதியியல். இவர்களின் திருமணம் 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் சுந்தர் சுப்பிரமணியன் அமெரிக்காவில் உயர் பதவியில் இருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். குவிதம் அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய பெயர் சுந்தர் சுப்பிரமணியன், முனைவர் வாவேசு அவருடைய மகன். இது என்னுடைய மனைவி நித்யா சவுந்தரராகவன். வணக்கம். இது எங்களின் குழந்தை சக்தி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதோடைய பொருளையும் பயனையும் நன்கு அறிய வேண்டும், அதிலிருந்து ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பது எங்க அப்பாவுடைய வழி. அந்த வழியை பக்கத்திலேயே இருந்து பார்த்ததுனால எங்க எல்லாருக்குமே தமிழ் இலக்கியத்திலையும் இசையிலையும் மிகுந்த ஆர்வம் உண்டு. அதுவே எங்களுடைய மன நிறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று நினைக்கிறோம். இந்த மன நிறைவு அடுத்த பரம்பரையிலேயே அவர் அழகாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதை பத்தி எங்க மனைவி சொல்லுவாங்க. எங்களின் பொண்ணு சக்தியும் வாவேசு அவர்களின் பேத்தியும், அவங்களுக்கு தாத்தாவோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். தாத்தா பாட்டு பாடுறதும் தாத்தா கூட நிறைய பாட்டு பத்தி பேசுறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம். வணக்கம். குவிகத்திற்கு முனைவர் வாவேசு அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. திரு வாவேசு அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரிக்க குவிகம் முனைந்திருப்பது மிகவும் ஒரு நல்ல செயலாகும். குவிகத்திற்கும் முனைவர் வாவேசுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். I've been listening to Dr. VVS, a few lectures of his on Bharatiyar.
his in-depth knowledge and his love for the topics were something I was amazed at. All the best for his endeavors in future and all the best to Kuvigam too. சிறு வயதில் சிறு பிராயத்தில் எங்களுக்கு நிகழ்ந்த சில மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முக ஒற்றுமையினால ஏற்படக்கூடிய சில பல வேடிக்கையான விஷயங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. நான் ஒரு காலேஜில் படிச்சிருந்தேன், வாவேசு விவேகானந்தாவில் படிச்சுட்டு இருந்தார். அவருடைய ஆசிரியர்கள், என்னுடைய ஆசிரியர்கள் எங்களை பொது வெளியில எங்கேயாவது பார்க்கும்போது தனியா நான் அவன் நினைச்சுட்டு நான் அவரை கவனிக்காத போயிருக்கேன்னு நினைத்து சங்கடப்பட்ட சில நிகழ்வுகள் உண்டு. நாங்க 2 பேரும் பள்ளியில் படிக்கும்போது இந்த NCC கேம்ப் இந்த முகாமுக்கு கோத்தகிரி என்ற இடத்துல எங்களை அழைத்து சென்றார்கள். அந்த கேம்ப்ல எப்படின்னா மதியம் இரவு மீல்ஸுக்காக டோக்கன் கொடுத்துருவாங்க. காலை மாலை டீ அண்ட் பிஸ்கெட்டுக்கு வரிசையில் நின்று வாங்கிக்கணும். நானும் வாவேசுவும் அந்த கேம்ப் அட்டன் பண்ணும்போது அந்த வரிசையில் நின்று ஒன்னா சேர்ந்து தான் போய் வாங்கிப்போம். ஒரு நாள் என்னாச்சு, நான் முன்னாடி போய் வாங்கிட்டேன். வாவேசு பின்னாடி ஒரு 5-6 பேர் மாணவர்களுக்கு பின்னாடி வந்திருந்தார். அவர் வாங்கும் போது அந்த டீ குடிக்கிற ஆளு பார்த்துட்டு, என்ன தம்பி திருப்பி வரீங்க, நீங்க வாங்கிட்டு போயாச்சு, இப்ப கிடையாது உங்களுக்கு. வாவேசு இல்ல, நான் இப்பதான் முதல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க, இல்ல நான் இப்பதான் முதல்ல வாங்க வரேன். ஒரு வாக்குவாதம் நிகழ்ந்த உடனே நான் கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டேன். அதை கேட்டுட்டு உடனே அங்கேருந்து ஓடி வந்த உடனே என்ன பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டீ கொடுக்கிறவர் மன்னிச்சிடுங்க தம்பி, சாரி, ஒரே மாதிரி இருக்கீங்க தெரியல, நாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பாரதி வாழ்க்கை இனிது என்று சொன்னார். எல்லா வாழ்க்கையும் இனிதுதான். வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறேன். கவிதை பயணம், என்னுடைய பணி, இந்த இல்லற வாழ்க்கை, இது எல்லாவற்றுக்கும் ஆரம்ப சுதியாக விளங்கக்கூடியது பெற்றோர்கள் தானே. நான் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, சாதாரணமா எல்லா பெற்றோரும் குழந்தை வளர்ப்பார்கள். நம்ம எல்லா குழந்தையும் வளர்க்குறாங்க. நாங்க ரெட்டையா பிறந்தவர்கள். நானும் எனது சகோதரன் 2 பேரும் ரெட்டை. அதுவும் அந்த காலத்துல எல்லாமே ரொம்ப இது மாதிரி எல்லாம் கிடைக்காது. அந்த காலத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இந்த குழந்தைகள் எல்லாம் வீட்டுல கவனிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை இப்ப நன்றியோட நினைத்து பார்க்கிறேன். எல்லாருக்கும் அதுதான். நான் ஒன்னும் புதுசா சொல்லல. லாசாரா அவர்கள் சிந்தா நதியில எழுதுவார்கள், எல்லா அம்மாவும் ஒரே அம்மா தானே. அது மாதிரி எல்லா அம்மாக்களுக்கும் தான் பொருந்தும். ஆனா நானும் என்னுடைய குறிப்பாக அப்பா அம்மாவை தவிர எங்களை வளர்க்கறதுக்குன்னே எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க பாட்டி கூட இருந்தா. எங்க அம்மா பேர் சாரதான்னு பேர். அதனால அந்த பாட்டியை சாரதா அம்மா என்று கூப்பிடுவோம். சாரதாவுடைய அம்மா என்ற காரணத்தினால சாரதா அம்மான்னு கூப்பிடுவோம். அந்த பாட்டி தான் எங்களை வளர்த்தார்கள். போட்டோ கூட இப்ப இல்ல காட்டுறதுக்கு, அது மனசுல பதிந்த பருவம். போட்டோ எடுத்து ஆயுசு குறைஞ்சிரும் சொல்லிட்டு அந்த காலத்தை போட்டோ எடுத்துக்க மாட்டேன். அதனால போட்டோ எடுத்து நான் அதை ரொம்ப நினைவு பார்க்கிறேன். அதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். என்னுடைய பாட்டி பேர் சுப்பலட்சுமி. ஆனா நாங்கெல்லாம் சாரதா அம்மா கூப்பிட்டு சாமா சாரதா அம்மா கடைசியில சாமா ஆயிடுச்சு. கல்லூரி முதல்வர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பட்டிமன்ற தலைமை நெறியாளர், இசைக்கவிஞர் என்று பன்முகம் கொண்ட வாவேசு இதுவரை பல விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். பாரதி கலைக்கழகம் வழங்கிய கவிமாமணி, திருப்புகழ் மாமணி, டான் கலை அமைப்பு வழங்கிய பாரதி விருது, ஸ்ரீராம் நிறுவனம் வழங்கிய பாரதி இலக்கிய செல்வர் விருது, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கிய பாரதி சேவா சம்மல் விருது மற்றும் நல்லோர் விருது, கம்பன் கழகம் வழங்கிய கீவாஜா விருது, உறவு சுரங்கம் வழங்கிய தமிழ்ச்சுடர் விருது, சிலம்பு செல்வர் மாப்போசி அறக்கட்டளை வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது, மூவா திருக்குறள் சங்கம் வழங்கிய முனைவர் மூவா தமிழறிஞர் விருது, திரு வாசை குழந்தைசாமி அறக்கட்டளை வழங்கிய ஆய்வாளர் விருது, சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் வழங்கிய கவிச்செல்வம் விருது, கவிதை உறவு வழங்கிய கலைமாமணி விக்ரமன் விருது, ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மேல்நிலைப்பள்ளி வழங்கிய தனி சிறப்பு பெற்ற முன்னாள் மாணவர் விருது ஆகிய பல உயரிய விருதுகளுக்கு இவர் சொந்தக்காரர். நினைத்து பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய வழித்தடங்கள் பல இடங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இசையினுடைய பயணம், இலக்கிய பயணம் இதெல்லாம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தாலும் இது அத்தனைக்கும் உற்றார்கள், உறவினர்கள், ரசிகர்கள், வாசகர்கள், மேடை நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள், இப்படி எத்தனை பேர் இதை ஊக்குவித்திருக்கிறார்கள். ஒருவன் பல்லக்கிலே ஏறி செல்வது என்று சொன்னால் பல பேர் சுமந்து செல்கிறார்கள். எண்ணி பார்க்கும்போது எத்தனை பேர் இதுக்கு உதவி செய்ய, எத்தனை பேர் முகம் தெரியாதவர்கள் பல பேர்கள். ஆக இத்தனை பேர்களோடு இந்த பயணத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? நிறைய எழுதணும், எழுதி கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கவிதை, நாடகம், மேடை பேச்சுகள், சொற்பொழிவுகள், தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சி, மகாகவியின் மந்திர சொற்கள் போன்ற நிகழ்ச்சிகள், இதை தவிர டான்ஸ் டிராமா, இப்படி பல்வித ரூபத்திலே நான் மேடையிலே மக்களை சந்திக்கும் போது, எழுத்து வேற, பப்ளிஷ்டு ஒர்க், நூல், இது எல்லாவற்றுக்கும் பின்னாலே இதனை ரசிக்கக்கூடியவர்கள், வாசகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தொடர்ந்தே இருக்கும். அவர்கள் தொடரும் வரை நம்ம மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கும். ஆகவே வாழ்க்கையில தனிமையே கிடையாது. ஆகவே அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது, அந்த அமைதி இருக்கிறது. இலக்கியம் என்பது ஒரு இலக்கை நோக்கி உங்களை பயணப்பட வைக்கும், ஒரு இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும்.
வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பை ஏற்படுத்தும், வாழ்க்கையிலே ஒழுங்கு நெறியை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் தாண்டி அது கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வாழ்க்கையிலே ஒரு அமைதி. வாவேசுவின் கலை இலக்கிய பயணம் இவரோடு நின்று விடவில்லை. இவருடைய மகனும் இவருடைய பாதையை பின்தொடர்கிறார். டாக்டர் சுந்தர் அவர் பெரிய படிப்பாளி மட்டுமல்ல, படைப்பாளி. அப்பப்போ சில கீர்த்தனைகள்லாம் போட்டுட்டு எனக்கு பாடி காட்டுவார். ஆச்சரியமா இருக்கும். அதாவது வெற போட்டா சொறையா முளைக்குங்கிற மாதிரி வாவேசுவோட தமிழ் ஞானம் அப்படியே பிள்ளைக்கு வந்திருக்கு. நாய கன்னடமிடும் தில்லை, நாய கன்னடமிடும் தில்லை, பொன் அம்பலத்தே சிவகாம சுந்தரி தன்னாய கன்னடமிடும் தில்லை. நல்ல இனிமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இனிது என்று சொன்னானே, இத்தனைக்கு இடையில பிரச்சனைக்கு இடையில பாரதி சொன்னான் வாழ்தல் இனிது என்று சொன்னான். ஆகவே என்னுடைய வாழ்தல் இனிதாக சென்று கொண்டிருக்கிறது இந்த பயணம். அதுக்கு காரணம் என்னை ரசிக்கக்கூடிய அத்தனை அன்பர்கள் என்று நான் நிச்சயமா சொல்றேன். முடிவே இல்லாமல் என்னை நீ படைத்தாய், அதிலே ஆனந்தம் தன்னை நீ அடைந்தாய், முடிவே இல்லாமல் என்னை நீ படைத்தாய், re